கேரளாவில் குடும்ப நல ஓய்வூதியம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் என ஆளும் இடது முன்னணி தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் இதனை வெளியிட்டுள்ளார். மாநிலத்தின் ஏழ்மையை முற்றிலும் ஒழிக்க குடும்ப நல ஓய்வூதியம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் இதன் மூலம் 5 லட்சம் ஏழை குடும்பங்கள் வறுமை நிலையில் இருந்து மீள வழிபிறக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மக்களுக்கு முறையாக மருத்துவ வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. பழங்குடியின மக்கள் மற்றும் மீனவர்கள் போன்ற வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களின் நலன்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும். மாணவர்கள் படித்து முடித்தவுடன் வேலைக்கு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். வேலைவாய்ப்பு தொடர்பான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் விரிவுபடுத்தப்படும். பெண்களுக்கான வேலைவாய்ப்பில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும். பெண்களின் பங்களிப்பு 50% உயர்த்தப்படும் என்பன போன்ற பல்வேறு திட்டங்கள் இடது ஜனநாயக முன்னணியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன.